ஆதித்யாய சோமாய மங்களாய புதாட்ச குரு சுக்ர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி, பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நீங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும். நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய கோச்சார பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்திற்கு சுக்கிர பகவான் உங்களோட ராசிக்கு 5 மற்றும் 12ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துல திக் பலம் பெற்று நீசம் அடைஞ்சு கேதுவோட இருக்கக்கூடிய பலன்கள் எதிர்வரக்கூடிய இந்த பலன் எப்பொழுது ஏற்பட போகுது இந்த கிரக சேர்க்கைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 25/8/2024 மேலேயே சுக்கிர பகவான் நீசம் அடைஞ்சு உங்கள் ராசிக்கு திக் பலமாக பெறக்கூடாது. இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்தை பொறுத்தவரை அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னம் காலபுருஷனுக்கு இது 3வது வீடு. இந்த ராசியை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கிரகமும் உச்சமும் பெறாத வீடு, எந்த ஒரு கிரகமும் நீசமும் பெறாத வீடு. புதனம் அப்படிங்கிற வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த பதவிக்கு போவாங்க. எப்பொழுதுமே ஆழ்ந்த சிந்தனைகள் அதிகம். சந்திரன் அப்படிங்கிற கிரகம் புதனோடு சம்மந்தப்படும் போது நம்ம அறிவாளி ரொம்ப அதிகமாக இருப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதுனத்தை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே முடியாத அளவுக்கு மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. ஒரு விஷயத்துக்கு டக்குன்னு யோசித்து சீக்கிரம் முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நேர்மையான ராசியும் கூட. எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத மாறவே மாட்டாங்க. எனக்கு எவ்வளோ வேலை கொடுத்தீங்கனாலும் பரவாயில்ல, நான் செய்வேன் அப்படிங்கிற அளவுக்கு வேலைக்கு ரொம்ப அதிக முக்கியத்துவம். பொருளாதாரத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப முக்கியத்துவம். அதே போல் அதே சமயம் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாலியாக இருப்பாங்க. மிதுனத்தை பொறுத்தவரை எப்பொழுது ஜாலியாக இருப்பாங்களோ அப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக வேலை செய்யக்கூடிய அமைப்பும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அந்தளவுக்கு ரெண்டையுமே, வேலை மற்றும் தனி மனித வாழ்க்கை, இது ரெண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுமூகமாக கொண்டு போவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொண்டு போவாங்க. இந்த ராசியை பொறுத்தவரை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். நிறையா புதனை பற்றி வந்து பார்த்திங்கன்னா கழுவுற மீன் நழுவுற மீன் ஒரு விஷயங்களும் யாருக்குமே பாதிப்படையாத மாதிரி செய்வாங்க. எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க மேலே தப்பு இவங்க மேலே தப்பு அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. அந்த நடுநிலையாக வகிக்கக்கூடிய புதன் எப்பொழுதுமே நடுநிலை குறிக்கக்கூடிய காரக கிரகம். அப்போ நடுநிலையாக சமமாக போயிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போயிடுவாங்க. செல்ஃபிஷஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபிஷ் வந்து துளியுமே மிதுனத்தில் இருக்கவே இருக்காது. எந்த ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா யாருக்காச்சும் வாழ்க்கையில் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மிதுனம் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கும் சரி, அல்லது வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு பொருளாதார உதவி செய்கிறதுக்கும் சரி மிதுனத்தளவு அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அந்தளவுக்கு ஒரு நல்ல ராசியும் கூடயா அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசியும் கூட. இன்றைக்கி அந்த ராசியை பொறுத்தவரையும் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் எல்லாமே கடுமையாக மோசம் அடைஞ்சிருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா நல்ல பொருளாதாரத்தில் ஒரு உயர்வான நிலைக்கு வரும்போது கடன் சுமைகள், அதாவது இந்த வருஷம் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்துடும், இந்த அளவுக்கு வரக்கூடிய பணத்தை வச்சு நான் வந்து ஓரளவுக்கு ஒரு வீடு கட்டிடலான் இருக்கேன் அப்படிங்கும்போது அந்த தொழில் அப்படியே தலையில போட்டிருக்கும். அந்த அளவுக்கு என்ன நினச்சி நீங்கள் ஓடுனீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளாதாரத்தை ஏற்றத்தை கொடுக்காம தொடர்ந்து வந்து கடன் மேல் கடன் படக்கூடிய அமைப்பு. அந்த கடனுக்கு துளிக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகளே இருக்காது. இருந்தாலும் அந்த கடனை வலுக்கட்டாயமாக சிக்க வைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்க வைக்கும். மிதனத்தை பொறுத்தவரையும் தொழில் அப்படியே 100 ரூபாய்க்கு நடந்துட்டு இருந்தது எல்லாமே இன்றைக்கி 15 ரூபா 20 ரூபா. அதுவுமே வந்து பணத்தை ஒழுங்காக வசூல் பண்ண முடியலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வசூல் பண்ண முடியல. எப்போவுமே மிதனம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடை கண்ணி வர்த்தகத்தை குறிக்கக்கூடிய ராசி. அப்போ இந்த ராசிக்கு அஷ்டமத்தில் சனி வரும்போது கடகண்ணி வச்சு பழைக்கிறவங்க தான் அதிகமாக பாதிப்படைஞ்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாதிப்படைஞ்சிருப்பாங்க. அந்த உங்களோட பிறந்த கால ஜாதகத்தில் ராகு வந்து கும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்னமே சொன்னாலுமே அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாலுமே இன்றைக்கி சனி மேலே ராகு போகிறனால வேலையில் வந்து இன்னுமே இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைங்க, தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் கிரக சேர்க்கைகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. என்ன பேசினாலும் சண்டை சச்சரவுகள், அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வழியில் வந்து அவமானப்படுத்திட்டு போகிறது. வாழ்க்கையில் எது முக்கியமோ ஆதாரமோ அதெல்லாமே உங்களுக்கு ராசிக்கு அஷ்டமத்தில் வரும்போதே பஞ்சா பறந்து போயிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ஏமாற்றத்தையும் வலியையும் அதிகமாக சந்திச்சிருக்கீங்க. மிதுனத்தை பொறுத்தவரையும் எல்லாருக்கும் வேலை வாங்கி கொடுக்கறது, எல்லாத்துக்கும் பொருளாதார உதவி பண்ணுறது, உங்களுக்குன்னு எதுவும் சேமித்து வச்சிங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேமித்து வச்சுருக்க மாட்டீங்க. இதனாலேயே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொருளாதாரத்தில் இப்படி இறக்கமான நிலை வந்ததுனால தான் இவங்களாம் நம்ம கூட பேச மாட்டேங்கிறாங்களா, பார்க்க மாட்டேங்கிறாங்களா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களை நினச்சி கொஞ்சம் வருத்தப்படுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வருத்தப்படுவீங்க. இந்த கிரக சேர்க்கைகள் எல்லாமே இப்போ போயிட்டுருக்கு. இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல உங்களுடைய 5ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு வராரு. அது திக்பலம். சுக்கிரன் நீசம் அடைஞ்சாலுமே திக்பலம். அப்போ திக்பலம் பெற்று கேதுவோட இணையறதுனால முதல் தர யோகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தை
குழந்தை பேருக்கு நாங்க முயற்சி பண்ணிட்டே இருக்கிறோம். குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, தங்கற மாட்டேங்குது, நிக்க மாட்டேங்குது அல்லது ஏதாவது ஒரு சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, யாராவது எங்கள பேசிர்றாங்க. நான் ஒரு இடத்துக்கு போறோம். 5 வருஷமா குழந்தை இல்லையா? 4 வருஷமா குழந்தை இல்லையா? ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? அப்படிங்கிற மாதிரி எங்க காது படமே கேட்குறாங்க. இருந்தாலுமே எங்களுக்கு குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்துல நாங்களும் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கிறோம். இந்த நேரம் மருத்துவத்தின் பெயர்ல குழந்தை பேறு ஏற்படுவதற்கு ஒரு நல்ல நேரமாக இருக்குமா அது? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இருக்கும். அதேபோல நாங்க வந்து குழந்தைகள் சார்ந்த மனக்கவலைகளும் அதிகமா இருக்கு. இது சுமூகமான பிரிவினை அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா படிச்சுட்டு இருக்கு. இப்ப 10வது, 11வது போகுது. அடுத்த ஸ்டெப்பு வாழ்க்கையில போகுது. இப்ப ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வைக்கலான்ட்டு இருக்கோம். இந்த நேரம் முயற்சி பண்ணுனா, அங்க போய் பத்திரமாக இருந்துக்குவாங்களா? எந்த பிரச்சனைகள் வராதா? இருந்தாலுமே சுக்கிரன் கூட கேது போகும்போது வந்து பிரிவினை. அப்ப அது சுமூகமான பிரிவினையா ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்படும். இந்த நேரம் படிக்கிற குழந்தைகள் அப்பா, அம்மாவ விட்டு பிரிஞ்சு படிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்துருச்சு. அது சுமூகமான பிரிவினைனா, நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்காக, வாழ்க்கை வளம் பெறுவதற்காக ஒரு படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி குடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக ஏற்படுத்தி குடுக்கும். அதேபோல 5ஆம் அதிபதி 4ஆம் இடத்தோட சம்மந்தப்படுறதுனால, ரொம்ப வருடங்களாக பூர்வீகத்தில வந்து பார்த்தீங்கன்னா, சொத்து இருக்கு. இந்த இடத்துல வாடகை வீட்லயே தான் நாங்க இருக்கோம். 10, 15 வருஷமா வெளியூர்ல வாடகை வீட்ல இருக்கிறோம். இருந்தாலுமே எங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு வீடு கிடைக்கவே மாட்டேங்குது. நல்லா கிடைச்சாலும் அங்க இருக்கக்கூடிய நபர்கள், சுத்தி இருக்கக்கூடிய நபர்களால ஏதாவது ஒரு பிரச்சனைகள், எங்க குணத்துக்கு மத்தவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா, இணஞ்சு செயல் முடியாத தன்மை இருக்குது. இனி வரக்கூடிய காலங்கள் இது எல்லாமே வந்து பிறந்த ஊருக்கே போய்க்கலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, பூர்வீகத்துக்கே போய் ஒரு வீடு கட்டலான்ட்டு இருக்கிறோம். அந்த நேரம் நாங்க முயற்சி பண்ணும்போது, அரசாங்க சம்மந்தப்பட்ட லோன் எல்லாம் கிடைக்குமா எங்களுக்கு? அப்படின்னு கேட்கும்போது, 5ஆம் பாவாதிபதி கேதுவோட இணைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு கவர்மெண்ட் லோன் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பூர்வீகத்தில வீடு கட்டக்கூடிய அமைப்பு, அல்லது பூர்வீகத்தினுடைய இடத்தோட சட்ட சிக்கல்கள், பிரச்சனைகள் எல்லாமே இந்த நேரத்தில குறையுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக குறையும். அதன் சார்ந்த விஷயத்தில நீங்க என்ன வேணாலும் முடிவு பண்ணலாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணலாம். அதேபோல கவன சிதறல் ரொம்ப அதிகமா இருக்கு. 5ஆம் அதிபதி 4ல நீசமா இருக்கறனால, மனசு வந்து ரொம்ப தடுமாறிட்டே இருக்கிற மாதிரி, பாதிப்பு அடைஞ்ச மாரி. ஏன்னா 4ஆம் இடம் சுகஸ்தானம். அங்க கேது இருந்தக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த 1 1/2 வருட காலமாகவே பெருசாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. தினமும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு துளியுமே வந்து எதுவுமே இல்ல ஹெல்த்துக்கு. இருந்தாலும் மருத்துவ செலவு வச்சுட்டே இருக்கு. மனசு ரொம்ப பாதிப்படையுது, தடுமாறுது. எனக்கு வந்து நல்லது எது, கெட்டது எதுன்னு தெரிய மாட்டேங்குது. நான் வந்து ஷார்ப்பா சொல்லிட்டு இருந்தேன். ஒரு ஒரு விஷயங்களும் இப்படி ஷார்ப்பா தெரியும். ஏன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு நேரமா இருக்கு. நேரம் அதிகமா தேவைப்படுது. எனக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் நடந்துட்டாலும், அதிலேருந்து நான் மீண்டு வர்றதுக்கு ரொம்ப மன சுமைகளோட கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே, இந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, மன தைரியங்களும், தன்னம்பிக்கை, துணிச்சல்கள் அதிக கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். பலவிதமான இடையூறுகள் வந்தாலும், மன சிந்தனைகளுக்கு ஒரு நல்ல நேரமாக இருக்கும். தொழில்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிறர் பேசும்படி, பிறர் வளரும்படி நம்ம வளரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த உங்களுக்கு, இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் இல்லைனாலுமே, இன்னைக்கு சனீஸ்வர பகவான் வக்ரமா இருக்கனால, பிறந்த கால ஜாதகத்திலே வக்ரமா இருக்கக்கூடிய நபர்களுக்குலாம் இது ஒரு யோகமான நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இருக்கும். வேலையில வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய நாட்டம் இல்லாம இருந்திருப்பீங்க. ஏனோ தானோன்னு ஒரு ஒரு விஷயங்களும் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. 2 மணி நேரம் செய்யக்கூடிய வேலைய 6 மணி நேரம் செய்யறது, 5 மணி நேரம் செய்யறது, அல்லது செஞ்ச வேலைக்கு உண்டான எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே என்னை கூப்பிட்டு பாராட்டுனதே இல்ல. எனக்கு இன்கிரிமெண்ட்ன்னு போட்டதே இல்ல அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு, இனி சனி பகவானுடைய பார்வையில சுக்கிர பகவான் பயணிச்ச கேதுவோட நீசமடையுது. அப்ப இடமாற்றத்தின் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல பொருளாதார ஏற்றத்தை குடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும். அதேபோல சுக்கிரன் 4ஆம் இடத்துல திக்பலம் பெறுவதனால, உறவு, பந்தம், பாசம் இதெல்லாமே இத்தன நாளா உங்கள விட்டு போயிருச்சு. ஒரு ஒரு விஷயங்களும் கஷ்டப்பட்டு நீங்களா வலுக்கட்டாயமா அத இழுத்து வச்சிருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் உங்களை மத்தவங்க புரிஞ்சுக்கக்கூடிய காலங்களும், எதிர்பாராத திருப்பங்களும், வெற்றிகளும், மன மகிழ்ச்சியுடன் கூடிய ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்குமே இது நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கும். குழந்தை சார்ந்த விஷயத்துல சொல்லவே தேவையில்ல. குழந்தைகள் சார்ந்து நெறைய மனக்கவலைகள் பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு, இது ஒரு மிக நல்ல காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இருக்கும். இப்ப நீங்க கேட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது, கிரகம் பெற்ற பலம், பலவீனம் அடிப்படையில பலன்கள் கூடவோ, குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா, கீழ இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.